வணக்கம், நான் உங்கள் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த கீரையை காட்டுறேன். இந்த கீரைக்கு நான் இலக்கீரை இல்லாட்டி காசுக்கீரைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அது காசு மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். அதனால் இதை காசுக்கீரை இலக்கீரைன்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது நல்ல மருத்துவ குணம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த கீரையை 3 விதமாக சமைப்பேன். ஒன்று கூட்டு வைப்பேன், இல்லாட்டி கடைஞ்சிருவேன், இல்லாட்டி சூப் வைப்பேன். கடையிறப்போ இதுக்கு பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சாலும் கூட்டுக்கும் அதே மாதிரி தான். பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றா சேர்த்து போடுறாங்க. சில பேர் வெறும் துவரம் பருப்பு போட்டு கடையிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் இதுக்கு பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சத்தானது. இதுக்கு நான் விதை வாங்கி எதுவுமே போடலை. நான் என்னோட உரம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை போட்டோம்னாலே ஏன்னா அது மேய்கிறதுல அந்த விதைகள்லையும் சேர்ந்து மேயுது. அப்போ அந்த விதை நம்மளுக்கு சாணமாக கிடைக்கிறப்ப அதில் எப்படியும் அந்த விதை சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் அந்த இது நம்மளுக்கு முளைக்குது. ஸோ நீங்கள் இந்த கீரையும் வாங்கி சமைச்சு உங்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுங்க.